இந்த தவறு மட்டும் நடக்கவில்லை என்றால் டைட்டானிக் மூழ்கியிருக்காது. இந்த வீடியோவில் நாம் சொல்லப் போகும் தகவல் பலருக்கும் தெரியாத ஒரு ஆச்சரியமான உண்மை. டைட்டானிக் கப்பல் மூழ்கியதற்கு ஒரு சின்ன சாவிதான் காரணம் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆமாம், வெறும் ஒரு சாதாரண சாவி. கப்பலில் இருந்த மாலுமிகளிடம் பைனாகுலர் வைக்கப்பட்டிருந்த லாக்கரின் சாவி இல்லை. அந்த சாவியை வைத்திருந்த அதிகாரி கடைசி நேரத்தில் கப்பலில் இருந்து மாற்றப்பட்டார். அவரும் அவசரத்தில் சாவியை ஒப்படைக்க மறந்துவிட்டார். பைனாகுலர் இல்லாததால் பனிப்பாறையை தூரத்தில் இருக்கும்போதே அவர்களால் பார்க்க முடியாமல் போனது. ஒருவேளை அந்த சாவி மட்டும் இருந்திருந்தால் 1500 உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும். இது ஒரு சாதாரண கப்பல் அல்ல, மனித வரலாற்றின் பிரம்மாண்டம். ஏப்ரல் 10, 1912 சவுத்தாம்ப்டன் துறைமுகத்தில் இருந்து தன் முதல் பயணத்தை தொடங்கியது டைட்டானிக். மூழ்கவே முடியாத கப்பல் என்று உலகமே இதை கொண்டாடியது. கப்பலுக்குள் சொர்க்கமே இருந்தது. விலை உயர்ந்த மர வேலைப்பாடுகள், ஜொலிக்கும் விளக்குகள் என ஆடம்பரத்தின் உச்சமாக இது திகழ்ந்தது. ஆயிரக்கணக்கான கனவுகளோடு மக்கள் அட்லாண்டிக் கடலில் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த அமைதியான இரவு ஒரு கொடூரமான விதியை ஒளித்து வைத்திருந்தது. திடீரென ஒரு பிரம்மாண்ட பனிப்பாறை கப்பலின் மீது மோதியது. அந்த ஒரு நொடி மூழ்கவே முடியாது என்று சொல்லப்பட்ட அந்த மாபெரும் கப்பலின் தலைவிதியை மாற்றியது. நடுக்கும் குளிரில் இருண்ட கடலில் மெல்ல மெல்ல டைட்டானிக் மூழ்கத் தொடங்கியது. கதறல்கள், கண்ணீர், பிரிய மனமில்லாத உறவுகள் என அந்த இரவு அட்லாண்டிக் கடலின் ஆழத்தில் மௌனமானது. இன்று ஒரு நூற்றாண்டை கடந்தும் கடலின் அடியில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறது டைட்டானிக். ஆனால் அதன் கதையும் அதில் பயணித்தவர்களின் நினைவுகளும் என்றும் அழியாது.